தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் திமுகவினருடைய லஞ்ச லாவண்ய ஊழல் கோப்புக்கள் என்னுடைய மேசையில் காத்திருக்கிறது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் அது உயிர் பெறும், எப்பொழுது வேண்டுமானாலும் நடவடிக்கை பாயும். இப்படி சட்டசபையில் அவர் அதிகாரமிக்க அவையில் அதிகாரத்தோடு சொல்லியிருக்கிறார். திமுக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் 5.5 லட்சம் கோடி கடன். இந்த 5.5 லட்சம் கோடியும் திமுகவினருடைய வீடுகளிலே முடங்கி கிடக்கிறது. இதற்கு எந்த ஆதாரமும் எங்கும் தேட வேண்டியதில்லை. பிடபிள்யூ, ஹைவேஸ், இபி, டாஸ்மார்க், இப்படி பல துறைகளில் குறைந்தது பல 1000 கோடி. இந்த கோப்புக்கள் நீங்கள் அமைச்சர், முதலமைச்சர் உங்கள் துறையிலே கிடக்கிறது. அதிமுக ஆட்சியில் ஹைவேஸ் செயலாளர் அதே நபர், திமுக ஏவா வேலுக்கு செயலாளர் அதே செயலாளர், இப்பொழுது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் செயலாளர். இப்படி பல அதிகாரிகள், ஊழல் அதிகாரிகள், லஞ்ச அதிகாரிகள் இப்பொழுது உங்களுக்கும் ஊழலை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் ஊரை அடித்து உலையில் போட்ட G2 பாலா கட்டிப்பிடித்து உச்சி மோர்ந்து அவருடைய ஊழலுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறீர்கள். கடந்த 5 ஆண்டு காலம் பல நிலங்கள் வளைக்கப்பட்டது, பல இடங்கள் அரசு நிலங்கள் G2 நிறுவனத்திற்குள் போகப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு G2 நிறுவனம் எங்கிருந்துனே தெரியல. 5 ஆண்டுகளில் திருப்பூர் ராமஜெயம், ஓட்ட உடசல் டிவி விற்று கொண்டிருந்த ராமஜெயம் எப்படி 5 லட்சம் கோடிக்கு அதிபதியானார்? அமலாக்கத்துறை எங்கே? ஐடி வருமான வரித்துறை எங்கே? நிர்மலா சீதாராமன் எங்கே? அமித்ஷா எங்கே? எப்படி இவ்வளவு நிறுவனம் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எப்படி இவ்வளவு பெரிய நிறுவனமாக, பராசுர நிறுவனமாக இது எப்படி வளர்ந்தது? சபரீசனுக்கு சொந்தமான நிறுவனம். இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவன் அடுத்த நாளே ஜெயிலுக்கு போயிடும். இப்படித்தான் இந்த G2 பாலாவும் முழுக்க மாப்பிள்ளை சபரீசனுக்கு சொந்தமான நிறுவனம். இதற்கு பிராண்டட் அம்பாசிடர் இப்பொழுது சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகன் நீங்கள் அதிமுகவினுடைய சிங்காநல்லூர் எம்எல்ஏ ஜெயராமனை வெளு என்று வெளுக்கிறது. G2 கொடுக்கிற மாதம் 10 லட்சம் ரூபா சம்பளம், மாதம் 10 லட்சம், வேலு 10 லட்சம். இது வேலு 10 லட்சம், நேரு 10 லட்சம், G2 பாலா 10 லட்சம், 30 லட்சம் வருமானம். விஜயை அடிக்க வேண்டும், தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டும். விஜய் போடுகிற அதே கோட்டை போட்டுக்கொண்டு நக்கல் நையாண்டி செய்ய வேண்டும். இதுக்கு தான் 30 லட்ச ரூபா மாதம், தினந்தோறும் 1 லட்ச ரூபா படி. இப்படி வளர்க்கப்படுகிற நிறுவனங்களை, கோப்புக்களை தூசி தட்டி வைத்து கொண்டிருக்கிற விஜய் அங்கிள் ஏன் திமுக மீது பாய மறுக்கிறீர்கள்? திமுக மீது கோப்புக்களை வைத்துக்கொண்டு அந்த கோப்புக்களை தேவைப்பட்டால் வழக்கு போடுவீர்கள், தேவையில்லை என்றால் நீங்கள் ஓரமாக வைத்து விடுவீர்கள். எப்படி இந்த சேகர் ரெட்டியோடு இணக்கமானீர்கள், G2 பாலாவோடு இணக்கமானீர்கள், திமுகவோடு இணக்கமானீர்கள்? அத்தனையும் உங்களுடைய ரெட்டிகாரு ஆட்சி நடத்துகிறார்கள். தமிழன் இளிச்சவாயன்
எந்த ரெட்டி எந்த நாயுடுகாரு எதை வேண்டுமானாலும் திருடி கொண்டு போங்க, தமிழ்நாட்டினுடைய நிலங்களையும் வளங்களையும். விஜய் வந்தால் என்ன, உதயநிதி வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, தமிழ்நாட்டினுடைய வளம் நிலம் அது அத்தனையும் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் விவசாயி தலையில் கை வைத்து கொண்டு அழுகிறான், கேட்க நாதி இல்லை. 1,00,000 ஹெக்டேர் நிலம் குருவை காய்ந்து போய்விட்டது. இதை பற்றி பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, செவி கொடுப்பதற்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலை பல கோப்புகள், பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதை பற்றியும் பேச மறுக்கிறீர்கள். அதிமுக அழிந்து போய்விட்டது என்று சொல்லுகிற நீங்கள் 250 வழக்கு திமுக ஆட்சி காலத்தில் துபாயில் பேரம் பேசப்பட்டு மாப்பிள்ளை சபரீசனும் எடப்பாடியும் 10,000 கோடியை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அந்த வழக்கை குப்பை கூடியில் போட்டு விட்டார். இப்பொழுது திமுக செய்த ஊழல்கள் அத்தனை துறைகளிலும் குவிந்து போய் கிடக்கிறது. இப்படி குவிந்து போய் கிடப்பதை நீங்கள் அதை பார்க்க மறுக்கிறீர்கள். அவர்களோடு சமரசம் செய்து கொள்ளுகிறீர்கள். சபரீசனோடு சமரசம். G2 பாலாவை நீங்கள் கட்டி பிடிக்கிறீர்கள், நட்பு பாராட்டுகிறீர்கள். அவர்கள் திருடி வைத்திருக்கிற தொகை பல ஆயிரம் கோடி சேரும். 2011 ஜெயலலிதா வந்த பிறகு திமுக நடத்திய நில அபகரிப்பு புகார்களை தமிழ்நாட்டினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டது. ஒரு மாவட்டத்தில் 5000க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவாயின. இப்படி 40-50 மாவட்டங்களில் ஏறக்குறைய 2 லட்சம் புகார்கள் பதிவானது. 2 லட்சம் பேருடைய நிலம் திமுகவினரால் அபகரிக்கப்பட்டது. சேலத்தில் 8 பேர் கொண்ட குடும்பத்தை ரசித்து ரசித்து கொண்டார்கள். அதுதான் வீரபாண்டி ஆறுமுக சாவு. அப்படி அனாதையாக செத்து போனார். பாவம் செய்தால் பழி அது தீர்த்தே தீரும். இப்படி இப்பொழுது திமுக மீது வழக்கு தொடுக்க யோசிக்கிற நீங்கள் இன்னொரு திமுகவாக மாறிவிட்டீர்கள். திமுக ஆட்சி காலத்தில் நடந்த பிடபிள்யூ, பொதுப்பணித்துறை, ஹைவேஸ், நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை, மின்சார கட்டணம் தாறுமாறாக ஏறுகிறது. அதிகாரி எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறீர்கள். அதிகாரி யாருக்கு ஒப்பந்தம், நிலக்கரி எங்கிருந்து வருகிறது, வாங்கப்படாமலே பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது. அந்த வழக்கு அல்வா சாப்பிட்டதை போல வழக்கு. செந்தில் பாலாஜியை நீண்ட நாள் சிறை வைக்க முடியும். அந்த பக்கம் போக ஏன் மறுக்கிறீர்கள்? செந்தில் பாலாஜி எங்கேயும் போய் தேட வேண்டாம். அவர் அமைச்சராக இருந்த சில காலத்தில் வாங்கப்பட்ட நிலக்கரி அல்லது வழங்கப்பட்ட நிலக்கரி, தங்கமணி காலத்தில் வாங்கப்பட்ட நிலக்கரியினுடைய அளவு, செந்தில் பாலாஜி காலத்தில் வாங்கப்பட்ட நிலக்கரியின் அளவு பல கோடி ரூபாய் ஊழல், பல ஆயிரம் கோடி ஊழல். மின்சாரத்துறையில் இருக்கிற ஊழலை சொன்னாலே தங்கமணி, செந்தில் பாலாஜி 2 பேரா வாழ்நாள் சிறை. ஏவா வேலு அவர் நெடுஞ்சாலைத்துறையில் போன ஆட்சி காலத்தில் அடித்த கொள்ளை, அடித்து கொடுத்த அதிகாரி இப்பொழுது 300 கோடி எடுத்துக்கொண்டு போய் பார்க்க போவதற்கு முன்பே அந்த அதிகாரி ஏவா வேலுவுடைய 300 கோடியை எடுத்துக்கொண்டு போய் ஆதவ் அர்ஜுனாவுடன் பேரம் பேசுகிறார். அந்த அதிகாரி இன்னும் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு அதிகாரி 300 கோடி, 3000 கோடி, 3 லட்சம் கோடி, இப்படி அனைத்து அதிகாரிகளும் ஊழல் அதிகாரிகள். இவர்களிடம் பல ஊழல் கோப்புகள் முடங்கி கிடக்கிறது. 3 கோப்புகள் இல்லை, 300 கோப்பு இருக்கு. இதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் தெரியும். திமுகவோடு நீங்கள் உங்களது ரெட்டி கும்பல், நாயுடு கும்பலோடு நட்பு பாராட்டி விட்டது. அதனால் நீங்கள்
திமுக மீது நடவடிக்கையே எடுக்க மாட்டீர்கள். உங்களை நடவடிக்கை எடுக்க ஒரு இந்த கும்பல் விடாது. காரணம், அவர்கள் வாங்கிவிட்டார்கள் பெட்டியை. 500 கோடி கம்மி வியாபாரமே கிடையாது. 500 கோடி 1000 கோடியில் வியாபாரமே கிடையாது. லஞ்ச லாவணிய பணத்தை, ஊழல் பணத்தை பாதுகாப்பதற்கு திருடிய பணத்தில் 500 கோடியை கொடுத்தால் அவர்கள் தப்பிக்க வைக்கப்படுவார்கள். அதற்குத்தான் அதிகாரத்தை காத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இப்படி பல ஊழல் ரகசியங்கள் நீங்களே பாதுகாக்க ஆரம்பித்து விட்டீர்கள். 3 கோப்புகள் என்னுடைய மேசையிலே தூங்குகிறது என்றால் அது நடவடிக்கை எடுக்கப் போவதே இல்லை. காரணம், உங்கள் 2 பேரையும் விஷ்ணு ரெட்டி, அஜய் ரெட்டி, அனில் ரெட்டி பார்த்து கொள்ளுவார்கள். திமுகவை அவர்கள்தான் காப்பாற்றுகிறார்கள். திமுக அமைச்சர்கள் இவர்களுக்கு கப்பம் கட்டுகிறார்கள். ஆதலால் இவர்களை மீறி விஜய் ஒன்றும் நடவடிக்கை எடுத்துவிட முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலே தெரியாத அப்பாவி. அரசியல் தெரிந்த அப்பாவியாக இருந்தால் 11 ரசாயன கலவை சாராயம் 16 மணி நேரத்தில் தடை செய்யப்பட்டு மீண்டும் அது அமலுக்கு வருவது ஆந்திரா ரெட்டிகாரு பெட்டிகாரு தான். அதே போல் 1782 வடமாநில நடத்துனர் தொழிலாளிகள் தமிழ்நாட்டை பணியில் சேருகிறார்கள் என்றால் தமிழர்கள் முட்டைகள், தமிழர்கள் அடிமுட்டாள்கள். எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம், யாரும் கேட்கப் போவதில்லை. இதுதான் திமுக பாலிசி, அதிமுக பாலிசி. இப்பொழுது விஜய் பாலிசி, விஷ்ணு ரெட்டி பாலிசி, சேகர் ரெட்டி பாலிசி. இதை எப்படி தடுத்து நிறுத்துவது? திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களைப் போல இவர்களும் ஊழல் மயமாக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். இப்படி ஊழல் மயமாக்கப்பட்டு கொண்டு வருகிற பொழுது மக்கள் இந்த ஆட்சியின் மீது சலிப்படைந்தால் மீண்டும் திமுக வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திமுகவுக்கு, அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக இந்த கோபம் திமுகவுக்கு போகுமா, அதிமுக போகுமா? திமுக அதிமுக இரண்டும் அடுத்து யார் நாற்காலியை அடையப் போகிறார்கள்? திமுகவா, அதிமுகவா? இப்படியான ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கூடிய விரைவிலே வரும். கண்டிப்பாக தாவேகா பழைய வெற்றியை அடையாது. அவ்வளவு மக்கள் தாவேகாவுடைய அரசியலை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஊழல் நடக்கிறது, கஞ்சா விற்கிறார்கள், எல்லா போதைப் பொருளும் கிடைக்கிறது. ஆனால் முதலமைச்சர் சினிமா ஷூட்டிங், சினிமா படப்பிடிப்பு காட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர 60 வாகனங்கள் கான்வாய், 1 மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது ஈசிஆரில். எத்தனை பேர் பாதிக்கப்படுறான்? அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. 5 கோடி ரூபாய்க்கு அவருக்கு அலங்காரம் படுத்தப்படுகிறது. 5 கோடி. இந்த ஆட்சி எங்கே போய் கொண்டிருக்கிறது? பேசா மடந்தை ஆட்சியா அல்லது தட்டி கேட்கிற ஆட்சியா? மக்கள் திமுகவை ஒழித்து விட்டார்கள், அதிமுகவை ஒழித்து விட்டார்கள். இப்படியெல்லாம் கற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். 2 அதிமுக திமுக இரண்டுமான ஒரு கட்சி தான் தாவேகா என்று நிரூபிக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வருகிறது. இந்த ஊழல் அனைத்து துறைகளும் புது மந்திரிகள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மதுவிலக்குத்துறை, மின்சாரத்துறை,
ஆயத்தீர்வை, இப்படி பெரிய துறைகளெல்லாம் கல்லாவை கட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். தமிழர்களே, தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் நேர்மை, தியாகம், வீரம் செறிந்த இளைஞர்கள் நிருபர்களாக தேவை. மக்களுக்கு உண்மையை உறக்கச் சொல்லுவதை தொடர்ந்து செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.